மே மாதம் 5ஆம் தேதி தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை இடுகிறார். அந்த பதிவு இன்றைக்கு சர்வதேச மட்டத்தில் பல பேராலும் பகிரப்படக்கூடிய ஒரு பதிவாக மாறி இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, பல பேருக்கு வெற்றி இல்லா என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதார வசதி, அவர்களுடைய செல்வாக்கு, அவர்களுடைய அழகு, இதெல்லாம் தான் வெற்றின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே நான் எதை வெற்றின்னு நினைக்கிறேன்னு சொன்னா, பிறக்கிறப்ப அல்லாஹு தாலா எனக்கு தந்த அதே தூய்மையான ஆன்மாவோடு நான் மீண்டும் என்னுடைய இறைவனை சந்திப்பதுதான் மிகச்சரியான மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த பதிவு தான் இன்றைக்கு சர்வதேச மட்டத்தில் பல பேராலும் பரப்பப்படக்கூடிய பகிரப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை அமெரிக்காவினுடைய சாண்டியாகோ பகுதிகளில் பள்ளிவாசல்ல ஒரு துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது. 3 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். கல்லூரியில படிக்கக்கூடியவங்க, அதிலே ஒருவன் தன்னுடைய தாயாரிடத்துல தற்கொலை பண்ணி கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயிடத்துல இருந்த வெப்பனையும் எடுத்துக்கிட்டு வெஹிக்கிளையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறான். உடனே தாயார் அங்கிருந்த போலீஸ் நிலையத்துக்கு இந்த தகவலை அறிவிச்சிடுறாங்க. என்னுடைய மகன் தற்கொலை பண்ண போறதாக சொல்லிட்டு என் வெஹிக்கிளையும் எடுத்துட்டு போயிட்டான், எங்கிட்ட இருந்த வெப்பனையும் எடுத்துட்டு போயிட்டான். திடீரென ஒரு செய்தி வருகிறது சாண்டியாகோ போலீஸ் நிலையத்துக்கு, பள்ளிவாசல் மேல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது, 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த கவலைக்குரிய செய்தியாக இருக்கிறது. பள்ளிவாயலுக்குள் அப்பாவிகளாக உயிர் மாய்த்து கிடக்கிறார்கள். 3 பேர்ல ஒருவர் யாருன்னு சொன்னா அமீன் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட செக்யூரிட்டியாக இருக்கிறார். அமீனை பற்றிய செய்திகள் தான் இன்றைக்கு பரவலாக அமெரிக்கா முழுவதும் பகிரப்படுகிறது. அமீன் இன்றைக்கு போற்றப்படுகிறார், வீரராக பேசப்படுகிறார். குறிப்பாக சாண்டியாகோ போலீஸ் நிலையத்தினுடைய உயர் போலீஸ் அதிகாரி ஊடகங்களை சந்திச்சு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அவரை ஒரு வீரன் என்று சொல்வதில் எவ்விதமான தயக்கமும் இல்லை, அவர் நிச்சயமாக ஒரு வீரன் தான், அவரை நாங்கள் பாராட்ட வேண்டும், அவர் மட்டும் இந்த முயற்சியை எடுத்தில்லைன்னு சொன்னா இன்றைக்கு எத்தனையோ உயிர்களை நாம் இழந்திருப்போம் அப்படிங்கிறாரு. தாக்குதல்தாரிகள் நுழைகிறார்கள் பள்ளிவாயலுக்குள்ள. நுழையும் போதே அங்க வாயில் காப்பாளராக இருந்த இந்த அமீனுங்கிற சகோதரர் உடனடியாக அவர்களை எதிர்த்து போராடுகிறார். அங்கிருந்த பள்ளி குழந்தைகள், மதரசா நடக்கிறது, இஸ்லாமிக் சென்டர் ஒன்றாக அது இயங்குகிறது, அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற பணியில் ஈடுபடுறாரு. இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான சண்டையில அந்த சகோதரர் கொல்லப்படுகிறார்.